வணக்கம். அக்ஞான கிறுக்கனுடைய 207வது பகுதியில் இது வந்து சென்ற இதழுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த முப்பெரும் கடவுள்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி, கடவுள் வந்து எல்லா ஒரு இதையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் வந்து ஒருத்தரே செய்ய முடியும், இருந்தால் கூட இந்த படைக்கிறதுக்கு ஒருத்தர், காக்கிறதுக்கு ஒருத்தர், அழிக்கிறதுக்கு ஒருத்தர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு கடவுளை இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு காரணமாக தான் இந்த வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை வைச்சதாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய கணவன் மனைவி ஆனப்புறம் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்தப்புறம் குழந்தைகளுடைய ஒரு எதிர்காலத்தை பொறுத்து சில தியாகங்களை வந்து கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து செய்ய தான் வேணும், செய்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த குழந்தைய வளர்க்குறது, அதுக்கு நல்வழி காட்டுறது, அதை வந்து ஒரு ஒரு சிறந்த கல்விமானாக கொண்டு வர்றது அப்படின்றத வந்து ஒரு அம்மா கையிலையும், வீட்டுக்கு வேண்டிய அந்த பொருள் ஈட்டுறது, வெளியே போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து தந்தையார் கையிலையும் கொடுத்துட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிட்டாங்க. இப்போ ஆஃபீஸும் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒவ்வொன்றத்தை செஞ்சால் தான் அதுக்கு வந்து ஒரு குளறுபடி இருக்காது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், செய்கிறவங்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும், அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு நோக்கில் தான் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டை ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து குடும்பத்துலேயும் வச்சுருக்காங்க. அப்போது அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து சீராட்டி பாராட்டி நல்ல வழி சொல்லி கொடுத்து அதை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி அது வந்து பல்வேறு ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை செய்யக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லி இப்படி வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்போது அந்த அந்த காலத்தோட இந்த காலத்தில் குழந்தைகளை வந்து ஒரு கண்கொத்தி பாம்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா, வெளியோடைய ஒரு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு தவறான வழியில் போகக்கூடிய ஒரு பாதையை நம்மளுக்கு காட்டிடுது. அந்த காலத்தில் ஏன்னா வீட்டை சுற்றி தாத்தா பாட்டி நம்ம சொந்த பந்தங்கள் இருந்தவுடனே ஒரு பயம், நம்ம செய்கிறது யாருன்னா பார்த்துருவாங்களோ. ஆனால் இப்போது அந்த கதை கிடையாது. அப்போது அம்மா வந்து அந்த குழந்தையை வளர்த்து அது ஒரு ஆளாகிற வரைக்கும் அவங்களுடைய ஒரு கண் பார்வையிலே இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய ஒரு கருத்து. அப்போது வந்து நான் மாத்திரம்தான் பார்க்கணுமா, ஏன் வந்து 2 பேரும் வேலை செய்தால் தானே குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக மிக ஏழ்மையான ஒரு குடும்பம் சம்பாதிச்சா ஆகணும்னா வேலைக்கு போகிறதுல தவறு இல்லை. ஆனால் ஓரளவு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்துலேயும் இப்போ வந்து 2 பேருமே வேலைக்கு போகிறது, சாயந்தரம் வர்றது, அப்போ அந்த குழந்தைகளை வந்து எந்தவித கண்காணிப்பும் இல்லாத ஒரு நிலைமை தான் இப்போது இருக்குது. இது வந்து எல்லா ஒரு இதுவும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இந்த நிலைமை இருக்குது. அப்போது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமு, ஒரு தனி வசதிகள் எப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சொசைட்டியால் பாதிக்கப்பட்டு, மீடியாஸால் பாதிக்கப்பட்டு, இந்த கண்காணிப்பு இல்லாததுனால அவங்க வந்து சில தீய பழக்க வழக்கங்களில் போயிடுறாங்க. அப்போது மது, போதை, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஒரு சகவாசம், இப்படியெல்லாம் வந்து அது என்ன ஒரு கண்காணிப்பு இல்லை. அப்போது லேடிஸ் கேட்கலாம், நாங்கள் மாத்திரம் தான் வீட்டை பார்த்துக்கணுமா, ஏன் நாங்கள் வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போனால் அவங்களுடைய ஒரு பார்ட்டை வந்து அந்த தந்தையாரை எடுத்துக்கணும். அவங்க வந்து வீட்டை பார்த்துக்கிறது, வீட்டு வேலையை செய்கிறது, வீட்டை கவனிக்கிறது. ஏன்னா யாரானா ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் தான் அந்த வருங்காலோடைய சந்ததி நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து இந்த குடும்பத்தினுடைய நன்மைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு, ஒன்றா ஹஸ்பண்ட் வந்து வீட்டை கவனித்தா மனைவி வேலைக்கு போகலாம், மனைவி வேலைக்கு போனால் ஹஸ்பண்ட் வீட்டை கவனிக்கணும். யாரானா ஒருத்தர் அந்த குழந்தையினுடைய பராமரிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் பெரியவர்களுடைய ஒரு நோக்கம். அப்போது இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தியாகம் செய்ய தான் வேணும். சில வசதிகளை நம்ம குறைத்து கொண்டாலும் கூட அந்த வந்து வருங்கால சந்ததியோடைய ஒரு கருத்தை வந்து நம்ம நினச்சி யாரான ஒருத்தர்
அவங்களுடைய தனிப்பட்ட கவனத்தை செலுத்தினா கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு வழி நடத்துதல், அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.